எக்கண்டலி vs பிஎஃப்சி மேட்சுங்க. இது 3 ஓவர் கொண்ட மேட்ச். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து டாஸ் வின் வந்து எக்கண்டலி வின் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு பவுலிங் எடுத்திருக்காங்க. பிஎஃப்சி லோக்கல் டீமுங்க. இவங்க அணிக்காக 2 பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. அப்கமிங்களோட நேம் பார்க்கலாம். பிஎஃப்சி அணிக்காக மார்க் அண்ட் எக்கண்டலி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வீஸ் வந்திருக்காங்க முல்லை. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் மார்க் இருக்கார். போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு முல்லை. நல்லா ஒரு பவுலிங்லேயே நல்லா பவுல் பண்ணுவார் இவர். இங்கே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க் இடத்தை நிரப்ப சபரி வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பால் பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பால் டாட்டுங்க. முல்லை வீசா ஸ்ட்ரைக்கில் சபரி இருக்காருங்க. தேர்ட் பால் பேட்டில் பட்டிருக்கு. இந்த பாலுக்கு எவ்வளோ ரன்னு? 2 ரன்னுங்க. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் சபரி இருக்கார். மீண்டும் பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பால் 1 ரன் மட்டுங்க. பிஎஃப்சி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இளவரசன் இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் சபரி. முல்லை வீச இளவரசன். இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. முல்லை வீச ஸ்ட்ரைக்கில் சபரி இருக்காருங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்கு. அவுட்டுங்க. சபரி விக்கெட் ஆகிரு. பேட்டில் டச் ஆகி பின்னாடி வந்து செகண்ட் விக்கெட் ஆகிட்டாருங்க. 2வது விக்கெட். சபரி விக்கெட் ஆகி வெளியே போன நியூ வந்திருக்காரு. 1 ஓவர் முடியில் 4 ரன் எடுத்திருக்காங்க பிஎஃப்சி அணிக்காக நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்து இருக்கார். செகண்ட் ஓவர் வீஸ் வந்திருக்கார் திம்மராஜ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் இளவரசன் இருக்காருங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் இளவரசன். டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் இளவரசன். நோ பாலுங்க. தலைக்கு மேலே போடுறாரு. அவரே 6 அடிப்பார் போல். அவருக்கு மேலே போடுறாரு. ரீபாலுங்க. இந்த பால் பேட்டில் பட்டு இருக்கு. பெரிய 6ங்க. இளவரசன் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6ங்க. நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். இந்த பால் பேட்டில் பட்டிருக்கு. இந்த பாலுக்கு 2 ரன்னுங்க. ஈஸியாக 2 ரன் எடுத்திருக்காரு இளவரசன். பேட்டில் பட்டிருக்குங்க. ஒரு டாப் ஏஜ் ஃபீல்டு இருக்காரா? கேட்சுங்க. இளவரசன் அவருடைய இழக்கிறாருங்க. போறாருங்க. நியூ பேட்ஸ்மேன் சக்தி வந்திருக்காரு. திம்மராஜ் வீசா. இந்த பால் 1 ரன் மட்டுங்க. திம்மராஜ் வீசா. ஸ்ட்ரைக்கில் முத்து இருக்காரு. பேட்டில் பட்டிருக்குங்க. பேட்டில் பட்டிருக்கு. இந்த பால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரன்னுங்க இந்த பாலுக்கு. 2 ஓவர் முடியல. இன்னைக்கு 16 ரன்னு பிஎஃப்சி. எக்கண்டலி கேப்டன் வந்து முத்துராஜ் லாஸ்ட் ஓவர் வீஸ் வந்திருக்காருங்க. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சக்தி இருக்கார். பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பால் ஃபீல்டு இருக்காரு. இந்த பால் 1 ரன் மட்டுங்க. லாஸ்ட் ஓவர் செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் முத்து இருக்காரு. இந்த பால் இருக்கு. 2 ரன்னுங்க இந்த பாலுக்கு. முத்து ஸ்ட்ரைக்கை வந்து தக்க வச்சுக்கிட்டாரு.
இந்த பால் ஒரு ரன்னுங்க. ஸ்ட்ரைக்கில் சக்தி. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்டு இருக்காரு. ஒரு ரன் மட்டுங்க. இந்த பால் டாட் பாலுங்க. இந்த பால் ஒரு ரன் மட்டுங்க. போல்டுங்க. லாஸ்ட் பால் விக்கெட். பிஎஃப்சி 22 ரன் எடுத்துருக்காங்க. 23 ரன் எடுத்தால் எக்கண்டல்லி இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. பிஎஃப்சி ரன் பார்த்தீங்களா 22 ரன்னு, எக்கண்டல்லி 23 ரன் எடுத்தா இந்த மேட்சை வந்து வின் பண்ணலாங்க. எக்கண்டல்லி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கில் வசந்த் இருக்காருங்க. பிஎஃப்சி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்திருக்கார் இளவரசன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. லெக் பைஸுங்க. இந்த பால் லெக் பைஸ். லெக் பைஸ்ன்ற பால். இந்த பால் டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் முத்து இருக்காரு. அகல பந்தா போட்டிருக்காருங்க. செகண்ட் பாலுங்க. இந்த பாலும் வைடாக போட்டிருக்காரு. நல்ல எக்ஸஸ்னே சொல்லலாம். எக்கண்டல்லி அணிக்காக ஒரு சேர்ப்பு ரன்னு. இந்த பால் பேட்டில் பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரன் மட்டுங்க. இந்த பால் டாட்டுங்க. எல்லாரும் கம்பேக்னே சொல்லலாம் இளவரசன் பவுலிங்கில் இருந்து. இந்த பால் டாட் போட்டிருக்காருங்க. என்ன பால் டாட்டுங்க. இந்த பால் டாட்டுங்க. டாட்டுங்க கம்பேக்னே சொல்லலாம் இளவரசன் பவுலிங்லேருந்து. மீண்டும் டாட்டு போட்டிருக்காரு. ஒரு ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 3 ரன் எடுத்திருக்காங்க எக்கண்டல்லி டீம். 12 பந்துகளை சந்தித்து இன்னும் 20 ரன் எடுத்தால் எக்கண்டல்லி இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. பிஎஃப்சிசி அணிக்காக செகண்ட் ஓவர் வீச இருக்கார் சக்தி. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காருன்னு நினைக்கிறேன். அகல பந்துங்க. 12 பால் இன்னும் 19 ரன் எடுத்தால் எக்கண்டல்லி இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. முன்ன பால் வைடு, இந்த பால் ரீபாலுங்க. பேட்டில் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஃபீல்டு இருக்காரா? கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க இளவரசன். இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டுங்க. இன்னும் 11 பாலில் 18 ரன் எடுத்தால் இந்த மேட்சை வந்து எக்கண்டல்லி வின் பண்ணலாங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் பால். பால் பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டுங்க. டாட்டுங்க. டாட்டுங்க. மீண்டும் டாட்டு போட்டிருக்காரு தமிழ். டாட்டுங்க கம்பேக்னே சொல்லலாம். 3 பால் டாட்டா போட்டிருக்காரு. என்னங்க இப்படி பவுல் பண்ணியிருக்காரு. 4 பாலும் டாட்டா போட்டிருக்காரு தமிழ். 2 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 6 ரன் எடுத்திருக்காங்க எக்கண்டல்லி. 6 பாலில் 17 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வந்து எக்கண்டல்லி வின் பண்ணலாங்க. பிஎஃப்சி அணிக்காக லாஸ்ட் ஓவர் வீசுங்க தினேஷுங்க. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பால் அவுட்டுங்க. விக்கெட்டுங்க. எக்கண்டல்லி பேட்ஸ்மேன் விக்கெட்டாக வெளியே போகிறாரு. அவருடைய இடத்தை நியூ பேட்ஸ்மேன் நிரப்ப வந்திருக்காருங்க. லாஸ்ட் ஓவர் செகண்ட் பால். டாட்டுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்டு இருக்காரா?
ஒரு ரன் மட்டும் டாட்டுங்க நல்லா கம்பேக்குங்க. செமையாக பவுல் பண்ணுறாங்க பிஎஃப்சிசி. நமது அண்ணன் தினேஷ் அவர்கள் பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்ட் இருக்காரா? அவுட்டுங்க. நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேனாக போனார். அவரும் விக்கெட்டாக நியூ பேட்ஸ்மேன் போயிட்டு இருக்காரு. சீனி இடத்தை நிரப்ப முனியப்பன். பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பால் அவுட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு தினேஷுங்க. 6 டிக்கெட் கேட்டாங்க. வேறு லெவல் விக்கெட் எடுத்தார். இந்த மேட்சை வந்து பிஎஃப்சிசி வின் பண்ணுறாங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய். சிவாய் நமக ஃப்ரெண்ட்ஸ்.